அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே ஈத் முபாரக். எப்படி நோன்பு ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த கடைசி நோன்பு கடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இனிமே நெக்ஸ்ட் இயர் இன்ஷா அல்லாஹ் வெயிட் பண்ணி பார்க்கணும். நோம்புனா என்ன ஸ்பெஷலாக கிட்ஸ்க்கெல்லாம் மருதாணி வைக்கணும். முந்தின நாளே மருதாணியெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி ஆஃபீஸ் எனக்கு லீவ் விட்டுருந்தாங்களா, காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த பீரோவில் புது துணியெல்லாம் ஒரு ஓரமாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி என்னால் செட் பண்ண முடியலை. எப்படி தான் நம்ம பீரோவை மாற்றி மாற்றி அடுக்கி வச்சாலும் நம்ம பிள்ளைங்களும் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், எப்படியாச்சும் கலைச்சி விட்டுடுறாங்க. இப்போ தான் நோம்பு ஸ்டார்டிங்கில் தான் க்ளீன் பண்ணேங்க. அதுக்குள்ளே எல்லாமே கலைஞ்சிருந்துச்சு. குட்டி மேடம்க்கு நைட் ஃபுல்லாக நல்ல ஃபீவர் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க. அஃபீனாமாக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால மேடம் காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். பெட் கவர் மட்டும் இன்னும் போடணும். கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் மோஸ்ட்லி நமக்கு குக் பண்ணுற ஒர்க் இருக்காதுல்ல. சகருக்கு வச்ச சாப்பாடு இருந்துச்சு. அஃப்ரா குட்டி காலையிலே கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறேன். என்ன சொல்கிறது, நோன்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நோன்புக்கு மட்டும்தான் வீட்டில் அரேஞ்ச் பண்ணேன். அப்படி இப்படி வேலைக்கு போகிறது, அம்மா வீட்டிலே அப்படி நோன்பு திறக்கிறது அப்படி இப்படின்னு போயிடுச்சு. பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த சேரில் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். மணி 3:15 ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே. இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த ஆன்லைனில் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், எதில் ஆஃபர் போடுறாங்களோ அதில் வாங்குவேன்னு. மோஸ்ட்லி இன்ஸ்டாமார்ட்டில் தான் இப்போல்லாம் வாங்குறது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்களா, அதனால தான். வீட்டுக்கும் நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவை. தயிர், எண்ணெய் அதெல்லாம் தேவை. எப்படியும் நம்ம வீட்டில் பிரியாணி தான் செய்வோம். அஃபீனாத்தா அந்த வெங்காய போண்டா மாதிரி செஞ்சு கேட்டனால பஜ்ஜி மிக்ஸ் வாங்கியிருந்தேன். பச்சை மிளகா. அஃபீன் கோல்ட் காஃபி கேட்டிருந்தா, அவளுக்காக கோல்ட் காஃபியும் வாங்கியாச்சு. அப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடிமேட் திங்ஸ் வாங்கினேன். இன்றைக்கி இஃப்தார் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் போன டைம் அப்படி தான் ஆசையாக வாங்கினேன். ஆனால் அவ்வளோவா அதில் எப்படி சொல்கிறது, இந்த வீடியோலலாம் காமிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அவங்க காலையிலே பேக் பண்ணி வச்சிடுறாங்களா, நம்ம சாப்பிடும்போது நல்லா ஆறி போயிடுது. சமோசா எதாக இருந்தாலுமே அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. சரி, இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்ஹெல்தி இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அன்ஹெல்தி தான். கொஞ்சம் ஃப்ரோசன் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, மோமோஸு இதெல்லாம் வீட்லேயே நான் செய்வேன். இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம்னே வச்சுக்கோங்களேன், சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இந்த இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா மோமோஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இந்த பிராண்டில் மோமோஸு. ஆனால் சிக்கன் நெகட்ஸ் ஆல்ரெடி வாங்கி செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் இந்த பிராண்டு. ரொம்ப சூப்பர் அப்படி சொல்ல மாட்டேன், ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ், காலா ஜாமுனு, அப்புறம் நெய் இல்லையா நம்ம வீட்டில், நெய் காய்ச்சதுக்காக பட்டர் வாங்கியிருந்தேன். 1/2 கிலோ நம்ம நெய் வாங்கினோன்னு வைங்களேன் 500 மேலே ஆகுது. ஆனால் 1/2 கிலோ நம்ம பட்டர் வாங்கி உருக்குனாலுமே அதே குவான்டிட்டி தான் வருமா, அதனால் நான் வாங்கிக்கிறது 250 தானே பட்டர் 1/2 கிலோ, அதனால். அப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா பெரிய பேக்காகவே இருந்துச்சு. இது எல்லாமே நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். மோமோஸ் வந்துட்டு 99 ருபீஸ், இந்த காலா ஜாமுனும் 99 ருபீஸ், சிக்கன் நக்கெட்ஸ் வந்துட்டு 180ன்னு நினைக்கிறேன், 180 அந்த மாதிரி 1/2 கேஜி எல்லாமே. நல்லா இருந்துச்சு. மோமோஸுமே நல்லா இருந்துச்சு. குலோப் ஜாமுன் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நோன்பு திறக்கிறதுக்காக. அதுக்குள்ளே எப்பயும் போல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நோன்பு திறக்கலான்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நெய்யெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா சாயங்காலம் நம்ம கடைக்கு வேறு போக வேண்டியது இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சப்ஜா சீடை ஊற வச்சிடலாம். இது வந்துட்டு நிறைய பேர் இன்னொரு சீட் சாப்பிட்றாங்கல்ல, அது பேர் தெரியல எனக்கு கரெக்டாக. சியா சீடு அது இல்லை, இது சப்ஜா சீடு. சர்பத் போடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சர்பத்தில் இது போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். என்னோட நாத்தனார்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி ரம்ஜானெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க ஊரில் இன்றைக்கி தான். ஆனால் என்னோடய மாமியார்லாம் பார்த்திங்கன்னா கம்பத்தில் தான் இருக்காங்க. அவங்களாம் நாளைக்கு தான் நம்மளை மாதிரி தான் பெருநாள் கொண்டாட போகிறாங்க. ஒரு மாதிரி சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெருநாள் வந்தாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் ஊரில் இருந்தோம்மா அப்போல்லாம். வளையல்கார அண்ணா 90s கிட் தான். அப்போ வளையல்கார அங்கிள் வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் அம்மாலாம் வளையல் வாங்கி தருவாங்க. அந்த மருதாணி அரைச்சி வைக்கிறது, ஒவ்வொரு வீடாக சாயங்காலம் போய் மருதாணி பிடுங்கிறதுக்காக போவோம். அப்போ சின்ன பிள்ளையாக இருப்போம்ல, நல்லாயிருக்கும்.
இப்போலாம் அதெல்லாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். கொஞ்சம் வளர்ந்தாலே நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அது என்ன சொல்றது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்ற மாதிரி முடிஞ்சது முடிஞ்சு போனது தான். இனிமே நமக்கு திரும்ப கிடைக்காது. அதனால சைல்ட்ஹுட் மெமரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும்ல. அம்மாலாம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் எந்திரிச்சுருவாங்க. எங்க ஊர்ல எந்திரிச்சுட்டு பூரி எல்லாம் சுட்டு வைப்பாங்க. நல்லாயிருக்கும். எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, பெருநாள் அன்னைக்கு அப்படியே ஊர்வலமா கூட்டிட்டு போவாங்க. ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு, அம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு காலைல வெள்ளனயே போயிட்டு தொழுதுட்டு ஊர்வலம் ஊர்வலம் போயிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் நெய்யும் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்ப நான் லோ ஃப்ளேம்ல இங்கிட்டு வச்சுட்டு, இங்கிட்டு ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது பாட்டுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, சில பேர் கல் உப்பு போடுவாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்குன்றனால நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கரெக்டாக அந்த ஸ்டேஜில் போட்டணும், இல்லைன்னா கருப்பாயிரும். இதில் வந்துட்டு இதை பொரிக்கவும் செய்யலாம், அவிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் சாஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நக்கெட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறேன்னா அதனால தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஃபீனா தைக்கிட்ட வெங்காய போண்டாக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டிலனா கொஞ்சம் நிறையா ஸ்டஃபிங் வைப்போம், கொஞ்சம் பெருசாக செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லை, குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் 99 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஆஃபர்ன்றனால 99 ருபீஸ், இல்லைன்னா 199 எவ்வளோ போட்டிருந்துச்சு. அதில் நான் குக்கரில் இட்லி தட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நான் அவங்க 5 மினிட்ஸ் சொன்னாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 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 விசில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு விசில் வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அது பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் என்னை திட்டுறது, ப்ளீஸ் சிஸ்டர் குக்கருக்கு ஹேண்ட் போடுங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. நானும் உண்மையாக நினைக்கிறேன். பட் அப்படியே மறந்து போயிடுது. வேலையால் தான் எனக்கு மறந்து போயிடுது. அம்மாட்டையாவது கொடுத்து வைக்கணும். அம்மாவாச்சும் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க. நல்ல வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நம்ம பவுடர் இருக்குல்ல, என்ன சொல்கிறது, பஜ்ஜி மிக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலை, அப்படியே கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். உதிரியாக ஃப்ரை பண்ணுவேன். பக்கோடா மாதிரி இருக்கும். அப்புறம் குட்டி கதவை தட்டிகிட்டு இருக்கா, நான் எடிட் பண்ணுறேன்னு தெரிஞ்சே. மேடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அவங்க நல்லா சளி பிடிச்சிருச்சு. நோம்பு திறக்கிற டைமில் நல்லா ஜூஸ் குடிச்சு. என்னம்மா எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லுமா. சொல்லுமா. என்னது இது? அது நெய். நீ சொல்லு. ஈத் தண்ணி ஊத்துனல. தண்ணியில ஊற்றக்கூடாது. சொல்லு. ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். பெருநாள் வாழ்த்துக்கள். பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா வந்துட்டு அல்லாஹ் துவா செய்யுங்க சொல்லு. அல்லாஹ் வந்து ரொம்ப துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எல்லாமே நாடுவா சொல்லு. எல்லாமே நாடுவோம் சொல்லிட்டாங்க பாப்பா. நெய் வந்துட்டு நான் வடிகட்டி ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இருந்துச்சு. நாளைக்கு வந்துட்டு மணல் ஆயிரும். என்ன சொல்லல? சொல்லு. ஐயோ சொல்லு. மாஷா அல்லாஹ். அஸ்லாம் வலைக்கும் பாவா சொல்ல மறந்துட்டாளா. அதான் நான் ஒன்று சொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்ரா குட்டி. இப்போ வந்து நக்கெட்ஸை தான் நான் ஃப்ரை பண்ணேன். இந்த நக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஆமாம் கறி தாம்மா. மோமோஸும் நல்லா வெந்திருந்துச்சு. உள்ளே வந்து ஸ்டஃபிங் உள்ளதாக இருந்துச்சு. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அதில் சாஸுமே அதில் டிப் பண்ண வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லா பிள்ளைங்களுக்குமே பிடிக்குமே. ஆலியா குட்டிக்கு, அஃப்ரா குட்டிக்கு, அஃப்ரீன் அம்மாக்கு 3 பேருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. எல்லாருமே ஒன்றா தான் நோம்பு திறக்க போகிறோம். அதனால் அதையும் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெடிமேட் தான் எல்லாமே, எதுவுமே ஹோம்மேட் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் அன்ஹெல்தி தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்துட்டு பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு கடையில் வாங்கி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் இது நினச்சிக்கிற வேண்டியது தான். அப்படி நினச்சி நம்ம மனசை தேத்திக்கிற வேண்டியது தான். இங்கிட்ட எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அஃப்ரீனா தான் இப்போ வருவாங்க. வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஐட்டம் வளையல், கம்மல் அதெல்லாம் வாங்க போகிறோம். நம்ம கடையில் தான் போய் வாங்க போகிறோம். நம்ம கடை ஆல்ரெடி எங்கே இருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் கதவெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் அஃபீனை பாருங்களேன், நாளைக்கு உனக்கு பிள்ளைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் கதவை திறந்து உள்ளே வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம கேட்காமலே சில விஷயம் நம்ம ஹஸ்பண்ட் செய்யும் போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, பொறுப்பாக இருக்காங்களே, பெருநாள் ஞாபகம் வச்சுட்டு நமக்கு இதெல்லாம் வாங்கி தராங்களேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு.
அண்ணன் பார்த்தீங்கன்னா, அஃப்ரீன் அம்மாக்கு, அஃப்ரா குட்டிக்கு, எனக்கு எல்லாருக்குமே வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ரொம்ப பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின் ட்ராப் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்திருந்துச்சு. அஃப்ரீன் அம்மா ட்ரெஸ் பிங்க் கலரா, அவங்களுக்கு பிங்க் கலரு, என்னோட சாரி கலருக்கு தகுந்த மாதிரி டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. முன்னாடிலாங்க உண்மையா சொல்லப்போனா, அந்த பெருநாள்னாலே சாயங்காலம் திங்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு மேட்ச் பண்ணவே நமக்கு பொழுது கரெக்ட்டா இருக்கு. அவளுகளுக்கு அத வாங்கணும், இத வாங்கணும்னு. அப்புறம் நம்ம வீட்ல வந்துட்டு என்னோட அண்ணன் பொண்ணு, அஃப்ரா குட்டி, என் தங்கச்சி பொண்ணு எல்லாருமே இருப்பாங்க. ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். டென்ஷனா பிபி பெர்சன்ட்லாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், பிபி வந்துரும். அந்த மாரி பண்ணுவாளுக. அவளுக மருதாணி வச்சிருக்காளுகலாம், அத அப்படியே காமிச்சுக்கிட்டு இருந்தாளுக. அஃப்ரா குட்டியும், ஆலியா குட்டியும் சேர்ந்துக்கிருவாங்க. ரிஃபாவ மட்டும் போட்டு அடிப்பாளுக 2 பேருமே. அது ஏன்னு தெரியல. ஆனா அப்படிதான் பண்ணுவாங்க. உண்மையா சொல்லப்போனா அப்படிதான் சண்டை போடுவாளுக. அவ கைய காமிக்கிறான்னு தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தா. அப்புறம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்க அத்தா சொன்னோன்னே கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாளுக. அப்புறம் ரயான் குட்டி வந்துட்டு உட்காந்துருந்தான். அவருமே நல்லா வளர்ந்துட்டாரு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நோம்பு என்ன சொல்றது, பள்ளியில குடுக்குற நோம்பு கஞ்சி குடிக்கிறோம். அப்படியே அவ்வளோதான், நெக்ஸ்ட் இயர் தான் இனிமேல் கிடைக்கும். 6 நோம்பு வரைக்கும் இங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் நோம்பு திறந்துட்டு இருந்தாளுங்க. பாசமலைக்கு ஒரு அளவே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாளுங்க 2 பேரும் மட்டும். அப்படியே இவளுகளெல்லாம் கலட்டி விட்டுட்டு நானும் எங்கள் மச்சியும் மட்டும் நைஸாக கடைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு அத்தா கடைக்கு தான் வந்தோம். அத்தா இப்போ கடையை வந்துட்டு அடிச்சிருந்தாங்க. கடை அடிக்கிறதுனா இந்த ப்ளேவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக கடையை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அத்தா பண்ணியிருந்தாங்க. மசாலாம் நல்லா இருந்துச்சு. எப்பயும் நம்ம போனால் சும்மா இருப்போமா, வீடியோ எடுப்போம்ல, அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அத்தா போனோடனே அம்மாவுக்கு வளையல் எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அம்மாவுக்கு 2 வளையல், 2த்துல எது பிடிச்சிருக்கோ கொடுமான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கம்மல், கிளிப்ஸு, செட்ஸு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம கடை பார்த்தீங்கன்னா மாட வீதி இருக்குல்ல, அங்கே லைனாக கடை இருக்கும். அப்புறம் குட்டி குதிக்காத லைனாக கடை இருக்கும். தெரியும், அந்த கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்கும்ல, அங்கே தான். அங்கே என்ஏசிக்கு எதுக்கு தான் நம்ம அத்தாவோட கடை இருக்குது. அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டலுக்கு எதுக்கு, அதில் ஆலியா ஃபேன்சின்னு போட்டிருக்கோம் அண்ணன் கடையில். அத்தா கடையில் பிஸ்மி ஃபேன்சின்னு போட்டிருக்கோம். எல்லா ஐட்டமுமே இருக்கும் இங்கே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபேன்சி ஐட்டமு எல்லா ஐட்டமுமே வச்சுருப்பாங்க. நான் இந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேர் பின் மாதிரி தான், ஆனால் மேலே பூ வச்சுருக்கு. அப்புறங்கிட்ட கம்மல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கண்ணு வந்துட்டு ஒன்று பார்க்கும்போது இன்னொன்று பார்க்கும். அதான் நம்ம லேடிஸில் நம்மலாம் ஷாப்பிங் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். அந்த கம்மல் அழகாக இருந்துச்சு, வாங்கலை. ஆனால் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு தரேன் தான், உங்கள் கடையை நான் ப்ரமோஷன் பண்ணுறேன், பில்லெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அத்தாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நீ பில்லு கொடுத்து தான் கிழிச்ச, போமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மைதான், நம்ம அத்தாம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம ஓசிலேயே வாங்கிக்கிற வேண்டியது தான். அது என்னவோ அப்படி ஆயிடுச்சுங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுகும் போது எங்களுக்காகவும் துவா பண்ணிக்கோங்க. நானும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். நானே ஃபோனில் மெமரி இல்லைன்னு சொல்லிட்டு கடகடன்னு எடிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் மச்சியெல்லாம் கால் பண்ணுவாங்க. தொழுகைக்கு தான் கால் பண்ணுறாங்க போல், டைமிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. வந்துட்டு மச்சி வந்து செயின் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே கவரிங் செயின் தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் சும்மா இருப்போமா, நம்ம அந்த கடையும் ப்ரமோஷன் பண்ணணும்ல. அத்தா கடையை மட்டும் ப்ரமோஷன் பண்ணால் போதுமா, அண்ணன் கடையும் ப்ரமோஷன் பண்ணணும்ல. அதனால் அங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கேயுமே எல்லா திங்ஸுமே இருக்கும். அண்ணன் கடை வந்துட்டு இந்த சரவண பவன் ஆப்போசிட்லேயுமே இருக்கும். அத்தாவும் சரி அண்ணனும் சரி 2 பேருமே வளகாப்பு ஆர்டர் எடுக்கிறது, ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுக்கிறது, இந்த ஸ்டால் போடுறது, அது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா வந்துட்டு நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன், அண்ணன் நம்பர் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி லீவ் விட்டாங்க எங்களுக்கு. நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் நான் போக மாட்டேன், லீவ் போட்டுருவேன். பெருநாளைக்கு போக முடியுமா? இந்த லீவை நாளைக்கு இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இன்றைக்கி லீவ் விட்டனால நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் இருக்கும். என்னால் தான் போக முடியாது. பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியோடு பெருநாளைக்கு செலிப்ரேட் பண்ணணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் மச்சி வந்துட்டு இந்த வளையல் தான் வாங்கியிருந்தாங்க. அதை என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாற்றி இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கேட்போம்ல, அந்த மாதிரி தான். இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழுது எனக்கு எப்படி போச்சுன்னு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. லாங் வீடியோ போட்டாலும் பார்க்குறீங்க. எனக்குலாம் ஒரு 2K வரைக்கும் வியூஸ் போனாலே
ஒரு மாதிரி மனசு ஹாப்பியாக இருக்கும். $1 பாதி டாலராச்சும் வரும்ல, அந்த மாதிரி தான். நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம், ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறதுனால ஏதோ ஒரு இன்கம், ஏதோ ஒரு சோர்ஸ், அவ்வளோதான். அதனால தான் லாங் வீடியோ போடுறது. இவ்வளோ வீட்டுக்கு வந்தோடனே ஈத் முபாரக் சொல்லிட்டு இருந்தாளுங்க மாற்றி மாற்றி. நானும் மச்சியும் வரும்போது ஆட்டோலேயே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காமிச்சது அஃப்ரீன் அம்மாவுக்கு தான் வாங்கினேன். ஒன்று சும்மா ரஃபீஸ் போடுற மாதிரி. ரெண்டாவது ஒரு பிங்க் கலர் காமிச்சேன்ல, அதுவும் அஃப்ரீன் அம்மாவுக்கு தான். இந்த குட்டி செட் வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு. அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்பப்போ நம்ம ஃபேஸை கழுவி கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறணும், அதனால தான். அப்புறம் ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கு டேஸ்லர்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கிளச் ஒன்று வாங்கினேன். அப்புறம் அஃப்ரீன் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த சைடில் குத்துற மாதிரி ஒரு பூ மாதிரி இருந்துச்சு அது. அப்புறம் இந்த ஹேர் பின்னு. அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இந்த பௌ வைப்போம்ல, அந்த மாதிரி. ஏன்னா மேடம்க்கு ஒரு ஹேர் ஸ்டைலும் போட ஆமாம் செல்லம், ஒரு ஹேர் ஸ்டைலும் போட முடியாதுல்ல, அதனால தான். நான் வாங்கினதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் மறக்காமல். என்னன்னு தெரியல, என் ஃபோன் வேறு ரொம்ப ஹேங் ஆகுதா. எடிட் பண்ணும்போதே அது பாட்டுக்கு அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது. ஃபோன் வந்துட்டு வாங்கி 2 இயர்ஸ் தான் ஆச்சு. ஆனால் நான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறனால ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு என் ஃபோனு. இன்ஷால்லா வாங்கணும். இதை ஃபஸ்ட்டு ஒரு இயரிங் காமிச்சேன். எல்லாமே அஃப்ரீன் அம்மா வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன். நான் அஃப்ரீன் அம்மா அதெல்லாம் போட ஆசைப்படுவாளா, அதனால அவளுக்கு வாங்கி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் ஸ்கூலில் ஃபங்க்ஷன்னா அதை மாட்டி விட்டுருவேன். நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கிறதுனால அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளச்சு, நிறைய கிளச் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். டக்குன்னு நம்ம தலையை சீவிட்டு போயிடலாமா, அதனால தான். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு பான்ஸ் க்ரீம், எப்பயும் போல் நம்ம பான்ஸ் க்ரீமு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறேன் நம்ம வீட்டுக்கு. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கிறேன். நானும் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.